என்ன செய்கிறீங்க நீங்களோ? ம் அடுப்பு வைக்கிறேன். அடுப்பு பாப்பா எப்படி வைக்கிறேன். சமைக்க போகிறவருக்கு அடுப்பு வைக்க தெரியுமா? விளங்கிட்டு அடுப்பு வட்ட அடுப்பா. ஓகே. கொஞ்சம் கிட்ட தள்ளி வைங்க. பெரிய கிட்ட வேற வைக்கணும். சட்டி முதலாவது வைக்கணும். இல்லை என்ன செய்ய போகிறோம்? பனங்காய் சுட போகிறோம். நீங்களா சொல்ல போகிறீங்க? நான் பனங்காய் சுட போகிறேன். நிறைய வீடியோ எடுக்கல, சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்து எப்படி செய்கிறேன்னு போகிறோம் பாருங்கள். பனங்காயெல்லாம் எடுத்து புழிஞ்சு காய்ச்சி வச்சாச்சு. சரி சுட போகிறோம். சுடுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கோம். எங்கே மலேசியாவிலேருந்து இறக்கிறீங்களா கனடாவிலேருந்து இறக்கிறீங்களா? பெரிய ஒரு ஹோட்டலில் ஒரு ஆள் வைக்கிறீங்க. எந்த ஹோட்டல்? ஹோட்டலில் பேர் அதை சொல்லுங்கள். பேர் கூட சொல்கிறோம். ஐயே அவங்க தான் இப்போ கேமராமேன் இருக்கிறாங்க. ஐயோடா நீங்களும் சொல்ல போகிறேன்னு சொல்லிக்கா. ஓகே. பிறகு இதே வைக்க கொஞ்சம் தள்ளி வைங்க. பெரிய சட்டியெல்லாம் என்ன கணக்கு வைக்கிற போகிறோம். தள்ளி வைங்க. கிட்ட 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 வைக்கிறதா? உங்களுக்கு தானே தெரியும். இன்னுமே தெரியலை. அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வைக்கிறாங்க. இப்படி தான் செய்யணும். உடைக்கல அது சரி. அதனால ஒரு விலங்கு 2 பக்கம் வைக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் காணும் பிடிங்க. நானே வச்சுக்கொள்கிறேன். ஓகே. வெல்கம் டு டிஎஸ் தானா விலாக். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பனங்காய் பலகாரம் சுட போகிறோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அடுப்பெல்லாம் வச்சதை. பனங்காய் எல்லாம் புழிஞ்சி அடுப்பில் காய்ச்சி இப்போ இதில் வச்சுருக்கு, ரெடியாக வச்சுருக்கு. இதைத்தான் இப்போ நாங்கள் பனங்காய் பலகாரம் சுட போகிறோம். கணக்காயில் ஒரு கொஞ்சம் தான். அது நல்லா வடிவாக இருக்குது, நீட்டாக இருக்குண்ணே. பார்க்கவே ஆசையாக இருக்குது. பார்ப்போம் பனங்காய் பலகாரம் இப்படி வருதுன்ட்டு. சும்மா சாப்பிடவே நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் பனங்காய் பலகாரம் எப்படி வருது. நல்லா வரும் தான் நம்புகிறேன். பார்க்கவே வடிவாக இருக்குது. பாருங்க, நல்ல கலராக இருக்குது. பனங்காய் பலகாரம் நல்லா இருக்குது. நல்ல கலர். மஞ்சள் கலர், செம்மஞ்சள் கலரில் இருக்கு. ஓகே. இப்போ நீ இதை ரெடி பண்ணுவோம். ரெடியாக இருக்குது. இதுக்கு மாதெல்லாம் போட்டு செய்யணும், சீனியெல்லாம் போடணும். அதெல்லாம் போடுறத பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த சேனல் வீடியோக்காரன் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து மா போட போகிறோம். அரைச்சி தான் போடுவோம். ஏன் அரிக்கிறீங்கன்னு கேட்கல தானே, அது பொதுவாக எல்லாத்தையும் விளங்கும் தானே, பார்க்குற உங்களுக்கும் விளங்கும் தானே. ஏன் அரிக்கிறீங்கன்னு கேட்கல தானே. எத்தனை பனங்காய் போட்டுக்கிறீங்க?
6 பனங்காய் 3 போட்டாச்சு. எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போடலாமே, அதுக்கிட்ட மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மா போடும்போது அளவாக போட்டுக்கொள்ளுங்க செய்கிறாக்கள். நாலு சுண்டுமா இதில் போட்டுருக்கு. அடுத்தது சீனி போடணும். ஸோ சீனி இவ்வளோ இருக்குது, எல்லாம் போடுற இல்லை. மஞ்சத்தை போட மட்டும் கொஞ்சம் போட்டு தள்ளியாச்சு போடுறது. அதான், ஆனால் இதுக்கு தண்ணி நாங்கள் கூட விடையிலண்ணே. தண்ணி இந்த புளிஞ்சு எடுக்கிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டுது, நல்ல கட்டி தன்மையாக தான் இருக்குது. ஸ்டார்ட்லேருந்து வீடியோ எடுத்துருக்கலாம், மறந்தாச்சு. இப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி ஓகே, இப்போ நாங்கள் அப்புறம் சுடும்போது எடுப்போம் வந்து இப்போ எடுக்கிறோம். ஆனால் வீடியோவும் போடல. உங்களை யாருக்கும் பனங்காய் பலகாரம் வேணும்டா கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தாரம். ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். இதெல்லாம் செய்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறதில்ல, நிறைய பேருக்கு கொடுக்க இருக்குது, அது கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ இதெல்லாம் இப்படி குழைச்சிட்டு சீனி அதெல்லாம் காணும்னு சொன்னால் சுடுறது இல்லைண்ணே. இவங்க வந்து நல்லபடியாக சுடுவாங்க, பார்த்துருக்குறேன். சுடும்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லபடியாக புளிஞ்சு விடுவாங்க. அப்படி தானே? என்ன சத்து பாருங்க, பாக்கிக்கு தெரியும் எப்படி புளிஞ்சு விடுவாங்க. நல்லா இருந்தா சரி, நல்லா தான் இருக்கிறது, எல்லாம் இருக்கும். காணுமா இது? இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகே, மா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியாக குழைச்சிட்டு பொருங்க வர மைக்க கிட்ட வைப்போம். பனங்காவை சுட்டெடுத்தா கருப்பாக வரும். இதே பனங்காவை நல்லா கழுவி போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சினா நல்ல சுவையாகவும் வரும், கலர் மாறாமையும் இருக்கும். பனங்காய் சுட்டெடுத்தா கருப்பாக தெரியும், இப்படி இருக்காது. ஓகே ஓகே ஓகே, சொன்னது விளங்கியிருக்குமெண்டு நம்புகிறேன். போடுறதா? சரி ஓகே, கொஞ்சம் சீனியும் போட்டு மாவும் போட்டு இன்னும் கொஞ்சம் வடியாக குழைச்சா பிறகு தொடர்ந்து வரேன். A few moments later. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சுது. வடிவாக மா எல்லாம் சீனி எல்லாம் போட்டு தரமாக குழைச்சாச்சு. இனி இந்த அடுப்பில் சுட்டு எடுப்போம். நெருப்பு தெரிக்குது, இப்படி எண்ணெய் கொதிச்சுட்டுது, இதை சுட போகிறோம்.
போடுங்க. ஓகே, இப்போ புளிரம் எப்படி புளியிறான்னு பாருங்க. நான் இப்போ சொன்னேன் வடிவா புளிவா. எல்லா பக்கமும் வரும். எத்தனை புளியிறது? வெள்ளை கலவை தான் போடுறோம். புகையா இருக்கு. எல்லாம் புகை வரும்ல. நல்ல அது பெரிய டப்பண்டு. டக்குன்னு சுட்டு விட்டேன். அடுப்பு நல்லா வேக மாதிரிப்படியாக டக்குன்னு சுட்டு விட்டது. மழையும் வந்துட்டீங்க, நல்ல மழை வர போது போடக்கு சுட்டு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், வெளியால் வச்சு தான் சுடுறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சுட்டு முடிஞ்சிட்டு வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவாக சுட்டுருக்கு. முதல் போட்டது கொஞ்சம் கரீனமாக போயிட்டுது, நெருப்பு கொஞ்சம் கூட இருந்தால இது ஓகே இருக்கு. ஃபைனலாக சுட்டு முடியுது பனங்காய் பலகாரம். இன்னும் கொஞ்சம் தான் சுட இருக்குது. ஸோ இவ்வளவு சுட்டுருக்கு. சுட்டு கொண்டு இருக்கும்போதே சாப்பிட்டு பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. இவ்வளோ தான் வீடியோ. நீங்களும் வீடியோவில் செய்து பார்க்கலாம். உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள், எப்படி இருக்குண்டு. நானே என்னத்த சொல்றது, நீங்க தானே சாப்பிட்டு பார்த்தீங்க, நீங்க தானே சொல்லணும். செய்த நானே எப்படி சொல்ல முடியும்? எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. ஓகே, எல்லாம் சுட்டு முடிஞ்சது, சாப்பிட்டோம், நல்லா இருக்குது. நீங்களும் உங்களோட வீடுகளில் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த புகையா இருக்கு, புகையாக இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.